அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய தலைப்பை பேசியிருக்கோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சிவசுத்ராக்குள்ள பார்க்குறீங்கன்னா கட்டாயம் போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். அதே மாதிரி சிவசூத்ராவில் நம்ம ஆன்மீக உபதேசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வரணும், எங்கே வரணும் எல்லாம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்ரஸும் போட்டிருக்கோம், கூகுள் மேப்பும் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எப்போ வரணும், எப்போ நீங்கள் மெடிடேஷனுக்கான உபதேசத்தை வாங்கிக்கலான்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். ஸோ இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. ஒரு நண்பர் கேட்ட கேள்வி தான் முடியும். இந்த மனம் ஆகப்பட்டது ஏன் எப்பயுமே ஒன்று இன்பத்திலேயே இருக்குது, இல்லை துன்பத்திலேயே இருக்குது, இல்லை மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ நிறைய பேரை கேட்டோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசே சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மன உளைச்சல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ மனம் ஏன் நம்மளை கஷ்டத்திலே வச்சிருக்குன்ட்டு நம்ம பார்க்க போறோம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். ஒரு சின்ன ஜென் துறவி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கேளுங்க. ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் ஒரு ஜென் குரு இருந்தார். ஸோ அந்த குரு கீழே சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, விறகுகள் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த விறகுகளை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஜென் துறவி என்ன சொன்னாருன்னா, ஒரு சீடர்கிட்ட நீ வா, நம்ம 2 பேரும் போயிட்டு விறகுகளை எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்ட்டு அந்த சீடரும் அந்த ஜென் துறவியோட போகலான்ட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆறு இருக்கு. ஸோ அந்த ஆற்றை கடந்து தான் அந்த பக்கம் அந்த கரைக்கு போயிட்டு விறகுகள்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வரணும். சரி, ஓகே, ஆற்றை கடக்கலான்னு சொல்லும்போது அந்த குரு சொல்றாரு, அந்த துறவி சொல்றாரு, துறவி சீடர்கிட்ட, நீ நான் எப்படி போறேன்னா என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வா, இல்லைன்னா அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவியை அப்படியே பின்னோக்கி வந்துக்கிட்டே இருக்காரு சீடர். போயிட்டு காட்டுக்கும் போயிட்டாங்க. காட்டுக்கு போயிட்டு விறகுகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. விறகுகளும் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரலான்ட்டு ரிட்டர்ன் வரச்சு என்ன ஆகுதுன்னா, மாலை நேரம் வந்துடுது. ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அங்க பார்த்தா திடீர்னு ஒரு பெண் குரல் கேட்குது, சுவாமி நில்லுங்க நில்லுங்க. இத துறவி திரும்பி பார்க்குறாரு, யார் இது கூப்பிடுற மாதிரி இருக்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு இளம் பெண் அங்கே நிற்கிறாங்க. நின்றுட்டு, சுவாமி எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும் நீங்க. இந்த சீடனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன உதவி, இந்த காட்டுல போயிட்டு யார் இந்த பெண்ணு, இந்நேரத்துல மாலை இரவாக போகுது, இந்நேரத்துல யார் இந்த பெண்ணு நீங்க இருக்காளேன்ட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஜென் துறவி என்ன சொல்றாரு, என்னம்மா என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? அந்த பெண் சொல்றாங்க, சாமி நான் இந்த மாதிரி பக்கத்தூருக்கு வந்தேன். ஸோ இந்த காட்டை தாண்டி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு காலையில் வந்தேன். ஸோ இப்போ மாலை வீட்டுக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு, நான் தனியாக வந்தேன். இப்போ நேரம் ஆயிட்டதுனால எனக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கு. அது இல்லாமல் இரவு ஆக ஆக இந்த ஆற்றுல தண்ணி வேற அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எனக்கு கிடக்கிறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, என்னை எப்படியாவது அந்த பக்கம் கூட்டிட்டு விட்டுடுங்க. அந்த ஜென் துறவி என்ன சொன்னாருன்னா, அப்படியா, சரிம்மா, என் பின் தொடர்ந்து வா என்று சொன்னாரு. அந்த பெண்மணியும் அவர் பின் தொடர்ந்து வர பார்த்தாங்க. ஆனால் அவங்களால அந்த ஆத்தோடைய வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியும். உடனே என்ன பண்ணாருன்னா, அந்த ஜென் துறவி அவர் சீடர்கிட்ட சேர்த்த கட்டைகள் எல்லாம் அவரும் வச்சுட்டு இருந்த அந்த கட்டைகளை எடுத்து சீடர்கிட்ட கொடுத்துட்டு இமீடியட்டா அந்த பெண்ணை என் தோல் மேலே ஏறிக்கும், நான் உன்னை கரையில் விட்டுருவேன்னு சொல்லி. இந்த சீடருக்கு இதை கேட்டதும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். என்னடா, ஒரு பெரிய துறவி, நம்ம குரு, இவ்வளவு பெரிய ஆளு, இவர் போயிட்டு அந்த பெண்ணை சுட்டு என் தோல் மேல ஏறி உட்காரு, நான் அக்கறையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல.
நம்மளுடைய ஜென் துறவரம் பிரகாரம் பெண்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவங்களோட பழகக்கூடாதுன்னு இருக்கே. இவர் தொட்டு தோல் ஏற்றி உட்கார வச்சுக்கிறேன்னு சொல்றாரு என்று இவருக்கு ஒரே ஆச்சரியம் சீடன். இந்த பெண்ணும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏறி அந்த துறவியுடைய தோல்ல உட்காந்துட்டாங்க, காத்த கடந்துட்டோன்னு அந்த பெண்ணும் இறங்கிட்டு அந்த துறவி காலை தொட்டு கும்பிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க மறுபடியும் வந்துட்டு இவங்களுடைய ஆசிரமத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சீடனுக்கு பயங்கர மனக்குழப்பம். என்னடா நம்ம குருவாச்சே, குரு இந்த மாதிரி பண்றாரு, இது எந்த விதத்துல நியாயம், இது எப்படி இது என்று இவருக்கு சீடனுக்கு குருவை போய் கேட்கறதுக்கும் பயம். ஏன்னா நடந்ததை பார்த்து அவரால் ஜீர்ணிக்க முடியல. என்ன பண்ணலான்ட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே கம்முன்னு பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில் ஆசிரமத்துக்கும் சேர்ந்துட்டாங்க. ஆசிரமத்துக்கு சேர்ந்ததும் இரவு நேர உணவு அப்போ நார்மலாக ஜந்துருவே. அதுக்கப்புறம் அவர் பாட்டிக்கு வந்தாரு. இரவு நேர உணவுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் சத்சங்கம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் பாட்டிக்கு சாப்பிட்டு படுக்க போயிட்டாரு. இந்த சீடனுக்கு சாப்பிட பிடிக்கல. அந்த சத்சங்கத்துல நடந்தது மனசுல ஏறவே இல்லை. என்னடா இதுன்னு அப்படியே குழப்பிக்கிறது. நைட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. இந்த சீடனுக்கு தூக்கமே வரல. கடைசி இந்த சீடன் பொறுத்து பார்த்தாரு. காலம்பரை ஆயிட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ ஆசிரமத்தை கிளீன் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீடனுக்கு மனசு கேட்கல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனுடைய ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு, நேற்று என்ன நடந்தது தெரியுமா, குரு இந்த மாதிரி போகணும் இல்லை, நான் போனேன் இல்லை, நான் போயிட்டு இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி ஒரு பெண் வந்தாங்க. இந்த பெண்ணோடவே இவர் தோல்ல ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டாரு, ஆத்த கடந்தாரு. எப்படி ஏற்றி உட்கார வச்சுக்கிறாரு அதை ஃபுல்லா வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் பண்ணவே கூட இந்த நண்பனும் அதெல்லாம் கேட்டு அவன் இன்னொரு நண்பன் கிட்ட சொல்ல அந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க. மதிய நேரம் வந்தது. வருது. உணவு வேலை வரும்போது ஜென்துருவி வந்தாரு. அவர் பாட்டி சாப்பிட்டாரு. எல்லாரும் எல்லாரும் அவங்க முகத்தின்களை பார்த்துக்கிட்டு கம்முன்னு ஆச்சரியமா குருவை அப்படியே உற்று நோக்கிக்கிட்டு இருந்தாங்க. இவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சாயங்காலம் அதே மாதிரி சத்சங் நடந்தது, தியான பயிற்சிகள் நடந்தது, இரவாச்சு, மறுபடியும் மறுநாள் ஆச்சு. அது மாதிரி ஒரு 4-5 நாள் ஓட ஆரம்பிச்சு. அந்த 4-5 நாள் ஓடிட்ட அப்புறம் எல்லாருக்குமே அந்த ஆர்வம்ன்றது அதிகமாயிட்டதுனால ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 சீடர்கள் கொஞ்சம் சீனியர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு 2 சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரம் அந்த துறவி கிட்ட போயிட்டு ஜென் துறவி அது குரு கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, குரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இது நாங்க எல்லாரும் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனா அவங்க கிட்ட கேட்கணும். குரு ஒரு பதற்றமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நார்மலா முடிஞ்சு வச்சுக்கிட்ட என்ன ஆச்சு, என்ன கேட்கணும் கேளு. உடனே அந்த சீடர்கள் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்களாமே, ஏதோ ஒரு பொண்ணை தொட்டிங்களாமே, இப்படி இது பண்ணீங்களாமே, எடுத்து அணைச்சி தோல் மேல உட்கார வச்சுக்கலாமே, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்களே எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீங்களே எப்படி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணலான்ட்டு அந்த துறவியை கேட்டாங்க. துறவை சிரிச்சுட்டு கம்முன்னு எதுவுமே பேசவே இல்லை. கம்முன்னு வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போக ஆரம்பிச்சிட்டார். கேட்ட 2 பேருக்கும் இன்னும் ஆச்சரியம். என்னடா இது, நம்ம உண்மையான இடத்துல தான் இருக்குமா, ஆனா எப்படி இந்த மாதிரி நம்ம கேட்டும் பதில் சொல்லாம கம்முன்னு போயிட்டாரு, அது இது எந்த விதத்துல நியாயம் பயங்கர ஆச்சரியம். 2 பேர் மறுபடியும் மதிய நேரம் உணவு வேலை. எல்லாரும் இன்னும் பயங்கரமா அதை பத்தி காடு படவே பேச ஆரம்பிச்சாங்க. ஜென்துறவி பேசவே இல்லை. மாலை நேரம் சத்சங்கம் நேரம் வந்தது. பாதி பேர் வந்தாங்க, பாதி பேர் அந்த சத்சங்கத்துக்கே உட்கார்றது. தியான பயிற்சிகள்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, அந்த மாதிரி விலக ஆரம்பிச்சு. ஜெயின் திருவி என்ன சொன்னாலும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொல்ல எல்லாரும் வந்தாங்க. ஸோ இந்த ஜெயின் திருவி கேட்டாங்கன்னா, என்ன ஆச்சு எல்லாருக்கும், ஏன் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்னது? அப்ப எல்லா சீடர்களும் சொன்னாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி நடந்தாமே நீங்க எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அதை விரிவுபடுத்தி சொல்றது, பெருசுப்படுத்தி சொல்றது, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஜென் திருவத்துக்கு சிரிச்சுட்டு ஒன்னே சொன்னாராம், அந்த ஆத்த கடந்த நிமிஷம் 5 நிமிஷம் கூட இல்லை. அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாரத்தை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த பாரத்தை உங்களுக்குள்ள ஏற்றி வச்சுக்கிட்டு
அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து, அதுக்கு ஒரு செயலை கொடுத்து, இந்த ஒரு வாரமா அதை பத்தியே யோசிக்கிறீங்களே தவிர்த்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டிய தியான பயிற்சிகளையோ, நான் இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்த மிக மிக முக்கியமான விஷயங்களை எதையுமே நீங்க கவனிக்கவே இல்லை. ஸோ இதுதான் நம்ம நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லவே அப்பதான் ஒரு சீடர்களுக்கு ரியலைஸ் ஆச்சா, ஓ இதை நம்ம ஒரு விஷயமா பார்க்கறதுனாலதான் நம்மளுக்கு இது இவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் நம்ம குரு என்ன பண்ணியிருக்காருன்னா அது ஒரு பாரம், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இருந்து இறக்கிட்டேன் அவ்வளவுதான்ட்டு நினைச்சிருக்காரு. இந்த ஞானம் நம்மளுக்கு இல்லாம போச்சு இத்தனை நாள் இந்த குரு கிட்ட பழகி. இந்த கதையில யோசிச்சு பாருங்க, இதே தப்பு தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், நம்ம மனதில் நம்ம கடந்த காலத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சு 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 பல மணி நேரம் யோசிச்சு பல நாட்கள் யோசிச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அது ஒரு பெரிய சம்பவமா பார்த்து அதை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு வருந்தி பாரமை மனம் வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க விடாம நம்ம இருக்க வேண்டிய நேரத்தை நம்ம இருக்க வேண்டிய நேரத்தை பயனுற்றதாக மாற்றாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு. இது எல்லாருமே பண்ற தப்பு. அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அது பெரிய பிரச்சனையா நினைச்சு அந்த பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நீங்க எடுத்து அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க எடுத்து ஒரு தூரம் நீங்க வச்சுட்டீங்கன்னா அடுத்தது என்ன நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல போறீங்க, யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதையே நினைச்சு அதை எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நம்ம 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அந்த 4 பேர் அதை ஒரு பெரிய காசிப்ஸா பேசுவாங்க. அது உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை எப்படி பண்ணாங்க அது ஒரு பழி வாங்குற நோக்கத்துல போக ஆரம்பிக்கும். ஸோ இதே நீங்க அவாய்ட் பண்ணி ஓகே முடிஞ்சது ஓகே அங்க என்ன ஆச்சு, என்ன தப்பு நடந்தது, ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நீங்க அடுத்த நோக்கி போக ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வேலையை தேடி போக ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமாவே தெரியாது. நீங்க அதை கடந்து போயிடுவீங்க. உங்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான பயணத்தை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலையே இருக்காது. அதை தவிர்த்துட்டு நீங்க அந்த ஒரு சம்பவத்தையே வச்சு நாள் கணக்கா மாத கணக்கா வச்சு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை நீங்க விட்டுருவீங்க. இன்னைக்கு நீங்க விட்ட தருணங்கள் நாளைக்கு அது பிடிக்கவே முடியாது. அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மனதுல போட்டு குழப்பி அது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தாம நீங்க அதை ஓகே இது நடந்தது அடுத்தது என்னன்னு பார்ப்போம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மன உளைச்சல்ன்ற ஒரு விஷயம் வராது, பாரம்ன்ற விஷயம் வராது, கவலைன்றது ஒரு விஷயம் வராது. உலகத்துல பல பிரச்சனைகளை நம்ம தீர்க்க வேண்டிய நிலைக்கு வந்துடும். இதை யோசிச்சு பாருங்க, இதை பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய மாற்றம் வரும். நிறைய உங்களுடைய மனநிலையில நிறைய ஒரு புத்துணர்வு இருக்கும். நீங்க வே ஆஃப் திங்கிங் சொல்லுவோம் இல்லையா, அது பயங்கரமா மாறி இருக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை யோசிச்சு பாருங்க, செஞ்சு பாருங்க, பெரிய மாற்றங்கள் வரும். இதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உபதேசம் வாங்கணும், மெடிடேஷனை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க சிவசூத்ராக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை எடுத்துட்டு போகிறதுக்கான மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அன்பே சிவம், மனமே குரு. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.